இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேக் எசென்ஷியல்லேருந்து ஆர்டர் பண்ணி இன்ஸ்டாகிராமில் வாங்கினேன். அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வாங்குறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பெரிய டவுட் இருந்துச்சு. ஏன்னா இது முன்னாடியே பே பண்ணிடணும். நம்மளுக்கு புதுசாக ஒருத்தவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பயமாக இருக்கும்ல, நம்ம பே பண்ணதுக்கப்புறமா அது வருமா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. ஏன்னா இவங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து சப்ளையர் நேம் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணும்போது .pe ப்ரைவேட் லிமிட்டட்னு இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப டவுட் இருந்துச்சு. அப்புறமா அவங்கள்ட்டே கேட்டுட்டு ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தான் பேமெண்ட் பண்ணேன். ஆனால் ப்ராடக்ட் நல்லா வந்துருச்சு. நல்லா இருக்கா இல்லையான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு கேக் ஸ்லைசர் ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் ஃபாக்ஸ் பால்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து ஈச் வந்து 35 ருபீஸு. 10 பீசஸ் தான் இருக்கும். சில்வரில் 10, கோல்டு, க்ரீனில் 10. அப்புறம் சிஎம்சி பவுடர், பைப்பிங் பேக். இது வந்து 100 பீசஸ் இருக்குது. இதோட ப்ரைஸஸ்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் அதெல்லாம் வந்து வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஃபாண்டன்ட், பேக் ஹெவனோட ஒயிட் சுகர் பேஸ்ட். அப்புறம் ஃபேப் எவாப்ரெக்ஸ் 2 பென்னு, ஃபாண்டன்ட் பென்னு, ஃபுட் கலரிங் பென் 2, ப்ரஷ்ஷு. இதோட ப்ரைஸ் 59. இது 80 ருபீஸ்னு நினைக்கிறேன். ஒரு சிலதுலாம் வந்து ப்ரைஸ் ஞாபகம் இருக்குது, ஒரு சிலதுக்கு ஞாபகம் இல்லை எனக்கு. அப்புறம் கோல்ட் டஸ்ட், சில்வர் டஸ்ட், நைஃப், ஃபாண்டன்ட்க்கு யூஸ் பண்ணுற நைஃபு. இது வந்து பேபி கிளாத்ஸோட மோல்டு. அப்புறம் ஸ்மூதர். அவ்வளோதான். இதெல்லாம் தான் நான் வந்து கேக் எசென்ஷியல் டீலர் இன்ஸ்டாகிராம் பேஜில் வாங்கினேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு பர்ச்சேஸ் பண்ணும்போது. பட் ஆனால் எல்லாமே நல்லா பேக் பண்ணி சூப்பராக அனுப்பியிருக்காங்க. 10 அன்னைக்கு ப்ளேஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன் ஆர்டர். ஒரு 4 டேஸ்லேயே எனக்கு வந்துருச்சு. 999க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் டெலிவரி ஃபீ வந்து கிடையாது, ஃப்ரீ டெலிவரி. நான் வந்து 1353க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது, என்னோட சொந்த காசு போட்டு வாங்கியிருக்கேன். ஷாப்போட கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ஏன்னா ஷாப்ஸில் வந்து ரொம்பவே ஜாஸ்தி சொல்கிறாங்க. இதோட ப்ரைஸ்லாம் வந்து 100க்கு மேலே நினைக்கிறேன் ஷாப்ஸில். ஃபாண்டன்ட் டூல்ஸ்லாம் கூட 49க்கு இருந்துச்சு. அது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு, அதனால் நான் வாங்க முடியல. இதில் 10 இருக்கான்னு பாரு. 1 2 3 4 5 6 7 10 1 2 3 4 5 6 7 8 9 இங்கே இருக்கு 10. நீங்கள் வந்து வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுமே கன்ஃபர்மேஷன் மெசேஜ் அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு 4 டேஸ்லேயே டெலிவரி வந்துடுது. அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட நம்மளோட ஆர்டர் எங்கே இருக்குதுன்னு கேட்டோன்னா, ஆர்டர் ஐடி கொடுத்தோன்னா அவங்களே வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க எத்தனை நாளில் நம்மளுக்கு டிஸ்பேச் ஆகும்னு. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூப்பர் தான். பேக்கேஜிங் வைஸ் சூப்பர், ப்ராடக்ட்டும் நல்ல குவாலிட்டியாக ரிசீவ் ஆகிருக்கு. நல்லா நம்பி வாங்கலாம். யாராச்சும் என்ன மாதிரி பயந்துட்டு ஆர்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்பிக்கையாக நல்லா வாங்கலாம். கேக் எசென்ஷியல் டீலரில் நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல ஒரு பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம் நம்ம.
இது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது, என்னோடய சொந்த காசு போட்டு வாங்கியிருக்கேன். இதை கன்ஃபார்மாக நம்பலாம். ஏன்னா பெய்ட் ப்ரொமோஷனாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து உண்மையும் சொல்லலாம், சில டைம் உண்மையை மறைச்சும் சொல்லலாம். பட் ஆனால் இப்போ நம்மளோட காசு வாங்கியிருக்கிறதுனால நம்ம என்ன வேணால் சொல்லலாம். நம்ம வந்து நெகட்டிவாகவும் சொல்லலாம், பாசிட்டிவாகவும் சொல்லலாம். இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும்.